கசப்பு, கார்ப்பு இது 2ம் தான் என்ன அப்படின்னா டைஜஷனுக்கும், அதே மாதிரி நமக்கு செக்ரீஷன்ஸ்க்கு, பசியை தூண்டுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நடுவில் இருக்க அந்த தட்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குளிர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு வகையில் நமக்கு ஆன்டாசிட் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குடல் சம்மந்தப்பட்ட உணவு குழாய் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு. ரொம்ப கிடையாது, நம்ம வெந்தயம் பதிவுகளில் வந்து சொல்லியிருப்போம். ஒரு வேளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவுக்கு பின்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் வெந்தயம் பவுடர் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த வெறும் 20 கிராம் வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் நார்ச்சத்து இருக்குது. வெந்தயத்தை பொடி பண்ணி தண்ணியில் ஊற வச்சோம்னா ஒரு ஜெல்லி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதே தான் நம்ம பவுடர் இதாக எடுக்கும் பொழுது என்னென்னா இது அந்த ஜெல்லி மாதிரி ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த உணவுக்குரிய அந்த ஆசிட் வந்து செக்ரீஷன் ஆகி டைஜஷன் ஆகும். ஆனால் இது ரொம்ப அமிலமாக இருந்தால் அந்த வயிற்று பகுதியில் ஒரு சளிச்சவு இருக்கும். யூஸ்வலாக எண்டோஸ்கோபி போட்டவங்களுக்கு தெரியும், உள்ள வந்து அங்கங்கே சிகப்பாக இருக்குது, இல்லை வந்து புண் மாதிரி குழிப்புண்கள் மாதிரி இருக்குன்னு. ஸோ இது அந்த இடத்துல போய் ஒரு ப்ரொடெக்ஷன் பேரியராக வந்து தடுப்பாக இருக்கும். கேஸ்ட்ரிக் அல்சர் கூட சரியாக நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா கேன்சராக வர வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு புண்களும் சரியாக அணுகலை அப்படின்னா அது வந்து புற்றுநோயாக வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த மஞ்சள் இருக்கனால அதுவும் அதை வந்து தடுக்குது. ஸோ அப்போ இது ஒரு நல்ல காம்பினேஷனாக வந்து இருக்கும். இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் அப்படியெல்லாம் இருக்கும். பித்தப்பையில் கல் ஃபார்ம் ஆகிறது, ஏன்னா பித்த நீர் சுரப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அது எல்லாவற்றிற்கும் பொதுவாக இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட்னாலே இந்த ஒரு சிங்கிள் ப்ரிப்ரேஷன் போதும். வெந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அயனும் இருக்குது, விட்டமின் சியும் இருக்குது. ஸோ அயன் விட்டமின் சி ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ அதுக்காக பருக்கு நல்லா ஆறாங்க அப்படின்னா குண்டாராங்கன்னு ரொம்ப இந்த நோஞ்சானா இருக்காங்க, அடிக்கடி காய்ச்சல் வருது, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தய தோசை நல்ல பலன் தரும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்த நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ட்ரெடிஷனல் கேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ராஜலட்சுமி நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயம் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலம் டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த இன்டைஜஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து வெந்தயம் எந்த அளவுக்கு உதவி செய்யும், இதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்க டாக்டர். உணவு குழாய் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். ஸோ வெந்தயம் ஏன் டைஜஷனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறோம் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட் வந்து இருக்கு. ரொம்ப கிடையாது, நம்ம வெந்தயம் பதிவுகளில் வந்து சொல்லியிருப்போம். ஒரு வேளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உணவுக்கு பின்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் வெந்தயம் பவுடர் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த வெறும் 20 கிராம் வெந்தயத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 கிராம் நார்ச்சத்து இருக்கு. ஓகே, இது நம்ம எடுக்கக்கூடிய தன்மை எப்படி டாக்டர்? இப்போ வெறும் வெந்தயத்தை அப்படியே எடுத்துக்கலாமா, இல்ல பொடி பண்ணி தான் எடுத்துக்கணுமா, அப்படி ஏதாவது இருக்கா டாக்டர்? இது வெவ்வேறு மாதிரியா எடுத்துக்கலாம். யூஸ்வலா வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சு எடுத்தா நல்ல பலன் வந்து கொடுக்கும். அதோட இன்கிரியன்ஸ்லாம் வந்து அதோட அல்கலாய்ட்ஸ்லாம் வந்து நல்லா இறங்கும். ஆனா நம்ம செரிமானத்துக்கு அப்படின்னு சாப்பிட்றப்ப யூஸ்வலா ஒரு காம்பினேஷன் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா கடுகு, வெந்தயம், விரலி மஞ்சள், பெருங்காயம், இது 4ம் ஈக்குவல் ரேஷியோ வந்து எடுத்துக்கணும். ஸோ ஈக்குவல் ரேஷியோ வந்து எடுத்துட்டு இந்த கடுகையும் வெந்தயத்தை மற்றும் லைட்டா கீ விட்டு, ரொம்ப இல்லை, நான் ரோஸ்ட் பண்றப்ப லைட்டா கீ விட்டு ரோஸ்ட் பண்ணிடணும். பெருங்காயத்தை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த நிறைய பவுடர் கலந்த பெருங்காயம், மைதா கலந்த பெருங்காயம்லாம் எடுக்கக்கூடாது. கட்டி பெருங்காயம் பொரிச்சு வந்து எடுத்துக்கணும். அது மாதிரி விரலி மஞ்சளை தட்டி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 டீஸ்பூன், ஸோ ஒரு 2 டீஸ்பூன் என்ன பண்ணால் லைட்டாக ஒரு 50 ml வெதுவெதுப்பான வெந்நீரில் கலந்து 3 வேளையும் உணவுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுக்கணும். காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவுக்கு முன்னாடி எடுக்க. இது வந்து சர்க்கரை நோய், தைராய்டு இருக்கிறவங்களுமே எடுத்துக்கலாம். எல்லாரும் எடுக்கலாம். சிறுநீரக செயலிழப்பு இருக்கவங்க கூட எடுக்கலாம். எந்த ஒரு பாதிப்பும் வந்து கிடையாது. ஏன்னா எல்லா நோய்க்கும் வந்து பேசிக் ரீசன், எந்த ஒரு டிசீஸ்ன்னு சொன்னாலும் சரி, அது வைரஸ் இன்ஃபெக்ஷன் எல்லாத்துக்கும் இது நம்மளோட நம்ம செரிமான மண்டலம் சரியா இருக்கணும். அதனால இது எதுவுமே எந்த ஒரு மூலிகையும் எதையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ இதை 3 வேளையும் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா இதுல நார்ச்சத்து இருக்கு. ஸோ நார்ச்சத்து இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த குடலோட மொட்டிலிட்டி, நகரும் தன்மையை வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதிகப்படுத்தும் பொழுது மலம் வந்து ஈஸியா லகுவா கழியும். ஸோ மலம் நல்லா கழிஞ்சிருச்சுனாலே வயிறு உப்பி இருக்கிறது, ஏப்பம், நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி வந்து இருக்காது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டாசிட்.
ஸோ ஆன்டாசிட்னு நம்ம சொல்றோம், நம்ம பொது வழக்குல சொல்றோமே தவிர அதுக்காக இது ஆசிட் செக்ரீஷனை வந்து நிறுத்தாது. எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஆன்டாசிட்னு சிரப் வாங்கி குடிக்கிறது, மாத்திரைகள் வாங்கி சாப்பிடுறது. ஆன்டாசின் அப்படிங்கிறது என்ன டாக்டர்? ஆன்டாசிட் அப்படிங்கிறது என்னன்னா 2 இருக்கு. இப்ப நவீனதுபடியே சொன்னா 2 இருக்கு. ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, யூசுவலா நம்ம ஒரு உணவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த உணவு எடுக்கிறோம்னா, அத வந்து நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ரொம்ப அசிடிக் ஆகாம இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார்ஸ் அப்படின்னு வந்து இருக்கும். உணவு செரிமானம் ஆகணும்னா வயிற்றுல சொல்றேன். செரிமானம் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஆசிட் தேவை. ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருக்கோம். ஆசிட்க்கு வந்து ஹைட்ரஜன் அயான்ஸ். அத வந்து சுரக்காம வைக்கும். ஸோ அப்ப அந்த மாரி மருந்துகளை எடுக்கும் பொழுது நமக்கு உணவு செரிமானம் ஆகாது. அப்ப நமக்கு வயிறு எரிச்சல். ஏன்னா நமக்கு எந்த இடத்துல ஆன்டாசிட் யூஸ் பண்ணுவோம்? அல்சர் இருக்கு, சாப்பிட்டா வயிறு எரியுது, இல்ல சாப்பிடுறதுக்கு முன்னாடி வயிறு எரியுது. அந்த மாரி இடத்துல தான் வந்து சொல்லுவோம். ஸோ அப்ப இது வந்து என்னன்னா, அந்த ஆசிட சுரக்க வைக்காது. அதனால நமக்கு எரிச்சல் இருக்காது. நம்ம நினைச்சுட்டு இருப்போம், ஓகே நமக்கு நல்லா இதாயிடுச்சு அப்படின்னு. ஆனா இது ஆன்டாசிட்ன்னு நான் சும்மா பொதுவா எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். பட் இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஆசிட் செக்ரீஷனை வந்து மறைக்காது. இது என்ன பண்ணும்னா, இதுல அந்த ஒரு ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால, இன்னொன்னு நம்ம வெந்தயத்தை பொடி பண்ணி தண்ணியில ஊற வச்சோம்னா, ஒரு ஜெல்லி மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதேதான் நம்ம பவுடர் இதா எடுக்கும் பொழுது என்னன்னா, இது அந்த ஜெல்லி மாரி ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகும் பொழுது, அந்த உணவுக்குரிய அந்த ஆசிட் வந்து செக்ரீஷன் ஆகி டைஜஷன் ஆகும். ஆனா இது ரொம்ப அமிலமா இருந்தா, அந்த வயிற்று பகுதியில ஒரு சளிச்சவு இருக்கும். யூசுவலா எண்டோஸ்கோபி போட்டவங்களுக்கு தெரியும். உள்ள வந்து அங்கங்க சிகப்பா இருக்கு, இல்ல வந்து புண் மாதிரி, குழி புண்கள் மாதிரி இருக்குன்னு. ஸோ இது அந்த இடத்துல போய் ஒரு புரொடெக்ஷன் பேரியரா வந்து தடுப்பா இருக்கும். லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்ப நமக்கு உணவு வந்து டைஜஷன் ஆகும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இது அந்த கேஸ்ட்ரிக் மியூகோசாவை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ ப்ரொடெக்ட் பண்றப்ப அங்க எரிச்சல்ங்கிறது இருக்காது. அடிஷனல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த அல்சர்ஸை ஹீல் பண்ண. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய தன்மை வந்து குளிர்ச்சி தன்மை இருக்கு. ஸோ அப்ப அந்த அல்சர்ஸையும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம சொன்ன இந்த காம்பினேஷன்ல எடுத்துட்டோம்னா மஞ்சள் இருக்கு. ஸோ மஞ்சளுக்கும் அல்சர்ஸை ஹீல் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அடுத்து மஞ்சள் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் இது மாதிரி அல்சர் வந்தவங்க டாக்டர்ஸ்ட போய் கேட்டிருப்பாங்க. டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹச் பைலோரி அப்படிங்கக்கூடிய ஒரு இது பார்த்திருப்பாங்க, டெஸ்ட் பார்த்திருப்பாங்க. கிட் பார்த்துட்டு பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா. ஏன்னா பொதுவா வழக்குல சொல்றது என்ன அப்படின்னா, இந்த ஹச் பைலோரி அதிகமாக இருந்தா அவங்களுக்கு கேன்சர் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு. ஆனா அது வேற ஒரு விஷயம். ஆக்சுவலா பிளேசர் அப்படிங்கக்கூடிய ஒரு மருத்துவரே இல்ல, இந்த ஹச் பைலோரி மனுஷன் ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே வந்து நமக்கு இருக்கு, இது இருக்க வேண்டிய ஒண்ணு, இது வந்து இல்லாதது கிடையாது. இன்னொன்னு இந்த ஹச் பைலோரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஈஸ்னோஃபிலியா, பிராங்கியல் ஆஸ்துமா, நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் வந்து வராது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு. ஆனா அது இருப்பினும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவ உலகம், அதே மருத்துவ உலகம் தான் என்ன சொல்றாங்கன்னா, ஹச் பைலோரிக்கு கிட் போடுறாங்க. ஆனா போடுறாங்க, அந்த நேரத்துல சப்சைட் ஆகுது, திருப்பி அவங்களுக்கு வலி எரிச்சல் வந்து வந்துட்டு இருக்கு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இது வந்து கேன்சரை வந்து உருவாக்கும் அப்படின்னு. பட் அது கேன்சரை உருவாக்காது. ஆனா அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சர் கூட சரியா நம்ம ட்ரீட் பண்ணலைன்னா கேன்சரா வர வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு புண்களும் சரியா அணுகல அப்படின்னா அது வந்து புற்றுநோயா வந்து மாறுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப அந்த மஞ்சள் இருக்கனால அதுவும் அதை வந்து தடுக்குது. ஸோ அப்ப இது ஒரு நல்ல காம்பினேஷனா வந்து இருக்கும். இது மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த கல்லீரல் வீக்கம், மண்ணீரல் வீக்கம் அப்படியெல்லாம் இருக்கும். பித்தப்பையில கல் ஃபார்ம் ஆகுறது, ஏன்னா பித்த நீர் சுரப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அது எல்லாவற்றிற்கும் பொதுவாக அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்னாலே இந்த ஒரு சிங்கிள் ப்ரிப்பரேஷன் போதும். யூஸ்வலா நம்ம கிட்ட கன்சல்டேஷன் வர்றவங்க கேட்பாங்க, இது நான் மட்டும்தான் சாப்பிடணுமான்னு. கிடையவே கிடையாது. இது எனக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கேன், செரிமானமா இருக்கிறவங்க கூட இந்த பவுடரை வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு 3 வேளையும் உணவுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த செரிமான கோளாறு இருக்காது, மலச்சிக்கல் வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து இது எடுத்துக்கும் பொழுது அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப ஓவராலா இது எல்லா வகையிலயும் நல்ல ஒரு மருந்து. ஓகே. சோ நீங்க வந்து வெந்தயம் எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதிலும் குறிப்பா ஊற வச்சு எடுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இன்னும் முளைக்கட்டின வெந்தயம் வந்து இன்னும் நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்றது உண்டு. இதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தணும்? இப்ப நம்ம இந்த பவுடர் நம்ம ஒரு காம்பினேஷன் சொன்னோம் பாத்தீங்களா, அது இவங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஊற வைத்த வெந்தயம் எடுத்துக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பேர் தண்ணீர் குடிப்பாங்க, அது வெறும் கூலண்ட்காக மட்டும்தான். அது வந்து நமக்கு இந்த ஃபைபர் கண்டென்ட்லாம் அதுல வந்து வராது.
அடுத்து முளைக்கட்டிய வெந்தயம் யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா, குறிப்பாக இந்த வெயிட் லாஸ்க்காக ட்ரை பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த முளைக்கட்டிய வெந்தயத்தோட அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். உடல் பருமனுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி கம்மியா இருக்கிறதும் ஒரு காரணம் தான். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம், இந்த ஊற வச்சு முளை கட்டிட்டு அதோட சாலட் மாதிரி சாப்பிடணும். ஸோ அதோட கொஞ்சம் வெள்ளரி, கேரட், தக்காளி, கொஞ்சம் லெமன், உப்பு போட்டு அந்த மாதிரி சாலட்டா சாப்பிட்றப்ப நமக்கு எப்படின்னா ஒரு ஸ்டஃப்டா நிறைஞ்ச மாதிரியும் இருக்கும். அடுத்து இந்த முளைக்கட்டிய வெந்தயம் இன்னொரு இது ஸ்ப்ரவுட் அப்படி வரும் பொழுது அது கொஞ்சம் புரோட்டீனையும் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு எப்பயுமே ஒரு இது முளைக்கட்டி வர்றப்ப மற்றதுக்கும், ஏன்னா நம்ம நிறைய கடைகள்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு சத்து மாவு அரைச்சிருந்தாங்க அப்படின்னா இது முளைக்கட்டிய சத்து மாவு அப்படின்னு. என்ன காரணம்னா ஊற வச்சு முளை கட்டுறப்ப அதுல இன்னும் கொஞ்சம் ஈஸியா டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கும். அதுல என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அந்த சத்துக்கள் வந்து நமக்கு முழுவதுமா கிடைக்கும். நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், இந்த கேழ்வரகு இதெல்லாம் அப்படியே கஞ்சியா எடுத்துக்காதீங்க, கூலா சாப்பிடுங்க, கம்ப கூலா சாப்பிடுங்க அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா அதுல ஃபைட்டிக் அமிலம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நம்ம அப்படியே எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடம்புல இருக்க சத்தையும் போக வைக்கும், அதுல இருக்க சத்துக்களும் கிடைக்காது. ஸோ ஊற வச்சு நம்ம அதை அரைச்சோ இது பண்ணி எடுக்கிறப்ப சத்துக்கள் ஈஸியா நமக்கு கிடைக்கும். இன்னும் ஃபெர்மெண்டேஷன் பண்றப்ப அது இன்னும் நல்ல பலன். இந்த வெந்தயத்தை ஃபெர்மெண்டேஷன் பண்ண முடியாது, கேழ்வரகு அதெல்லாம் ஃபெர்மெண்டேஷன் பண்ணலாம். ஆனா இதுலயே வந்து தேரையர் காப்பியத்துல தேரையர் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு பாடல்ல, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தய தோசை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வெந்தய தோசை இப்ப நம்ம யூஸ்வலா என்ன பண்ணுவோம், தோசை அப்படிங்கனாலே நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணி வைப்போம். ஸோ அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெந்தயம், அரிசி, உளுந்து இதெல்லாம் ஈக்குவல் ரேஷியோ. ஏன்னா நம்ம இப்ப இவ்வளவு தானே போடுறோம், அப்படி போடாம நல்ல ஈக்குவல் ரேஷியோ. கொஞ்சம் கசப்பு இருக்கும், நம்ம பெருங்காயம், சட்னி அப்படிலாம் செய்யறப்போ முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணி தோசை வார்த்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன பலன் இருக்கும் அப்படின்னா, ரொம்ப வந்து இழைச்சு போறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும் அப்படின்னு. ஸோ இதுல வெந்தயம் இருக்கு, இது உளுந்து, அரிசி இருக்கு. இதுல எப்படி அவங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆகு அப்படின்னா, ஏன்னா இது டைஜஷனை வந்து அதிகரிக்குது. நம்ம என்ன சாப்பிட்டாலும் உடம்புல வந்து இது பண்ண வைக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெந்தயம் நம்ம பல தடவை பேசியிருக்கோம், வெந்த அயம். வெந்தயத்துல வந்து பாத்தீங்கன்னா அயனும் இருக்கு, விட்டமின் சியும் இருக்கு. ஸோ அயன், விட்டமின் சி ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்னா அதோட அப்சார்ப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த அதுக்காக பருக்கு நல்லா ஆறாங்க அப்படின்னா குண்டாறாங்கன்னு, ரொம்ப இந்த நோஞ்சானா இருக்காங்க, அடிக்கடி காய்ச்சல் வருது, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த வெந்தய தோசை நல்ல பலன் தரும். ஓகே, இந்த டயபெட்டிஸ்ல வந்து நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகுது, அதுக்கு இது ஹெல்ப் பண்ணுமா டாக்டர்? ஆக்சுவலா டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்ப டைப் 2 டயபெட்டிஸ்ல என்ன அப்படின்னா ஒரு ரேஞ்ச்ல இருந்திருப்பாங்க, ஒரு வெயிட்ல இருந்திருப்பாங்க, ரொம்ப ஒல்லியாவே இருக்காங்களா இல்ல நார்மல். அப்ப வந்து என்ன செய்வாங்க, ஒரு சர்டைன் ஒரு சேஞ்ச் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். பார்க்க எல்லாருக்கும் என்ன தெரியும், அவங்க ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும், கொஞ்சம் புசு புசுன்னு வர்றாங்கன்னு. அங்க அவங்களோட இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ஆரம்பமாகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா அது சேச்சுரேஷன் லெவல் போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடல் இளைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்பதான் வந்து என்னன்னா வெயிட் லாஸ் இருக்கும். ஆக்சுவலா டைப் 2ல வெயிட் லாஸ், அதாவது ஆரோக்கியமான முறையில வெயிட் லாஸும் பண்ணி நம்ம பிளட் சுகர் லெவலும் குறைஞ்சதுன்னா அது நார்மலான ஒரு விஷயம். டைப் 1 டயபெட்டிஸ்ல வெயிட் லாஸ் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து இன்சுலின். ஸோ அந்த இதை இது பண்றதுக்கு. இது இல்லாம நம்ம பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், டைப் 1.5 ரெண்டும் தான். இந்த டைப் 1.5ல வந்து பாத்தீங்கன்னா பாலியோ டயட், லோ கார்ப் டயட், அதுலயும் என்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி பார்த்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆவாங்க. பட் எமாசியேஷன் சொல்லுவாங்க, ரொம்ப மெலிந்து அந்த மாதிரி ஆவாங்க பாத்தீங்களா, அப்படி ஆக மாட்டாங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜ் வந்து அவங்க கரெக்டான ஒரு பொசிஷனுக்கு வந்தோடனே அந்த வெயிட் வந்து மெயின்டைன் ஆகும். பட் அந்த வெயிட் லாஸ்க்கு இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணுமானா அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா டைப் 1 டயபெட்டிஸ்க்கும் வெந்தயம் வந்து ஒரு நல்ல மருந்து தான். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க வந்து வெந்தயத்தை எப்படி எடுத்துக்கணும், வெந்தயத்தை எடுக்கிறதுனால இன்னும் வேற என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி.